இதயம் ஒரு கண்ணாடி உனது பிம்பம் விழுந்ததடி இதுதானும் சொந்தம் இதயம் சொன்னதடி கண்ணாடி பிம்பம் கட்ட கை ஒன்றுமில்லையாடி கண்ணாடி போன்ற பிம்பம் ஆடுதடி நீ ஒன்று சொல்லடி பெண்ணே இல்லை நின்று கொள்ளடி கண்ணே எந்தன் வாழ்க்கையே உந்தன் விழி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ட்ரிப் விளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா February 2 எடுத்த வீடியோ. காலையில் மணி 4:45. எங்கே போகிறோம் அப்படின்னா ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டோட என்கேஜ்மெண்ட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கிறோம். ஊட்டி கூடலூரில் தான் நடக்குது. கோயம்புத்தூரில் தான் இருந்தாலும் ஊட்டி போகிறதால ரொம்ப அரிதான விஷயம் தான். கிட்டத்தட்ட நான் யோஜத்துக்கு 3 வயசு இருக்கும்போது போனது. அதுக்கப்புறம் ஊட்டி போகவே இல்லை. போனாலுமே ஊட்டி வர தான் போயிருக்கிறேன். அதுக்கு மேலே போனதில்லை. சரி, இந்த சாக்கா வச்சுட்டு இன்றைக்கி கிளம்பி போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்புனோம். கிளம்புன டைமுமே ரொம்ப லேட்டு தான். சரி, ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறோமோ இல்லையோ ஊட்டி ஒரு பக்கம் சுற்றி பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டு இருந்தோம். வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு 10 நிமிஷம் இருக்காது. வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கருப்பட்டி காப்பி கடை இருக்குது. வண்டியை ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங்காக அங்கே நிறுத்திட்டோம். ஹஸ்பண்டுக்கு டீ காஃபி ஏதாவது குடிக்கணும் போல தோணுது. அது இல்லாமல் பசிக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, டீயை குடிச்சிட்டு கிளம்பிடலான்னு பார்த்தா அப்போ தான் சூடாக மொறுன்னு உளுந்த வடை போட்டுட்டு இருந்தாங்க. கையோட அதையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அடுத்து வண்டியை நகர்த்தும் போது 5:45 இருக்கும் டைமு. எங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண மாட்டோம். ஏன்னா 7:30 மணிக்கெல்லாம் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி எங்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அப்படியே ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நான் சொல்லிட்டேன், எப்பா மேட்டுப்பாளையம் வரைக்கும் நான் கொஞ்சம் தூங்கிக்கிறேன், அதுக்கப்புறமா என்னை எழுப்பி விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். நானும் நல்லா தூங்கிட்டேன். அவங்க எழுப்பவே இல்லை. திடீர்னு தான் வண்டி ஸ்பீட் பிரேக்கில் இறங்கும்போது நான் எந்திரிச்சிட்டேன். ஊட்டின்னு போர்டு பார்த்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு. பசியே எடுக்கலைன்னா பார்த்துக்கோங்களேன். அவர் டீ குடிக்கும்போது கூட எனக்கு டீ வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷமாக ரொம்ப லாங் போகிறது கிடையாது. இங்கேருந்து மூணார் போகிறோமே தவிர மற்றபடி நாங்கள் பர்சனலாக வெளியில் எங்கேயும் போகிறதில்ல. ஸோ இந்த டைம் போகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணோம். அதனால் பசியே எடுக்கல. எல்லாம் வெளியில் போகும்போது யோசித்து ஒன்று ஃபோன் பார்த்துட்டு வருவான், இல்லாட்டினா தூங்கிட்டு வருவான். நாங்கள் ஊட்டி போகும்போது பார்த்திங்கன்னா நல்ல வேடிக்கை பார்த்துட்டு வந்தால் வண்டி கொஞ்சம் நிறுத்தி தான் போகணும். இப்போ ஏன்னா பசங்க இருக்கிறதுனால கண்டினியூஸாக வண்டி ஓட்ட முடியாது அப்படிங்கிறக்காண்டி அங்கங்கே கொஞ்சம் நிப்பாட்டியே தான் போனோம். 2 பேருமே நல்ல வேடிக்கை பார்த்துட்டே வந்தாங்க. கொஞ்சம் மேலே போகும்போது பார்த்திங்கன்னா சூரியன் நல்லா உதிக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பர்லியார் தாண்டி போன உடனே தான் வெயில் அடித்தாலுமே ஒரு மாதிரி நல்ல குளிர் இருந்துகிட்டே இருந்துச்சு. மூணாரில் தான் பிறந்து வளர்ந்துருக்கோம். இதே மாதிரி தான் மூணாரும் இருக்கும். இருந்தாலும் இந்த குளிர் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒருவேளை நான் வந்து கோயம்புத்தூர்லேயே இருந்து பழகினதுனாலயா என்னன்னு தெரியல, ரொம்ப குளிர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. கடவுளே சொட்டரை கூட எடுத்துகிட்டு வந்திருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பசங்களுக்கு எல்லாமே எடுத்திருந்தேன். பட் எனக்கு 2 பேருக்குமே நாங்கள் எதுவுமே எடுத்துக்கல. என் ஹஸ்பண்ட் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி கிளைமேட்டெல்லாம் வந்து நம்ம ஃபீல் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு. அந்த ஒரு தைரியத்தில் எடுக்காமல் வந்துட்டேன். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நடுங்க ஆரம்பிச்சிட்டு. அவ்வளோ குளிர். என்னதான் வெயில் அடித்தாலுமே ஒரு விதமான அந்த குளிர் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்படியே ஃபுல்லாக வேடிக்கை தான். எனக்கு வீடியோ எடுக்கிறதா இல்லை வேடிக்கை பார்க்குறதாங்கிறது தெரியல. ஒன்று இந்த லாங் டிரைவில் இருக்கிற ஒரு சந்தோஷம் என்ன அப்படின்னா 2 பேரும் கதை பேசிக்கிட்டே போவோம். ஒன்று ஊர் புறணியாக இருக்கும், இல்லாட்டினா எங்களோட ஃப்யூச்சராக இருக்கும். ஃப்யூச்சரில் இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. பட் அந்த மாதிரி ரொம்ப பாசிட்டிவாக பேசிட்டு போவோம். லாங் ட்ரிப் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, பக்கத்தில் எங்கே நாங்கள் 2 பேரும் தனியாக போனாலுமே அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே போவோம். அந்த மாதிரி தான் இதில் பேசிக்கிட்டே போனோம். ஹஸ்பண்ட் இதுக்கு முன்னாடி அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு ஊட்டி வந்திருக்காங்கன்னு அப்படிங்கிற கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல தான் ரூம் போட்டோம், இங்கே தான் நடந்து போனோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதையாக என்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு நான் ஊட்டி எப்போ வந்தேன் அப்படின்னா யோஜித் வந்து 6 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வந்தேன். அப்போ வந்து நான் ஊட்டி வரைக்கும் வந்துட்டு அதே மாதிரி ரிட்டர்ன் போயிட்டோம். ஏன்னா அந்த கிளைமேட்டை வந்து ஃபீல் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வருவோம். ஏன்னா நல்லா இருக்கும். அது ஒரு மே மாதம் அந்த டைமில் வந்திருந்தோம். கிளைமேட் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஊட்டி வரைக்கும் வந்துட்டு நல்ல ஒரு டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு வறுக்கி வாங்கிட்டு அப்படி ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். இந்த டைம் பார்த்தீங்கன்னா 1 டே ஃபுல்லாக நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம், ட்ராவல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏதாவது ஒரு ஊருக்கு போகிறோம், ஃபஸ்ட் டைம் போகிறோம் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். எனக்கு வந்து இந்த ஊட்டி வர தெரியும். கீழே மேட்டுப்பாளையம், பர்லியார் செக் போஸ்ட்டு, குன்னூர், ஊட்டி அந்த மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் என்ன ஸ்டாப்பிங், எந்த இடத்துக்கு போகணும், எவ்வளோ நேரம் ஆகும் எதுவுமே தெரியாது. ஹஸ்பண்ட் வந்து ஒரு 2 டைம் போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஆல்ரெடி ஊட்டி தாண்டின உடனே சொல்லிட்டாங்க இன்னும் ரொம்ப தூரம் போகணும், கிலோமீட்டர் கம்மி ஆனால் வந்து டைமிங் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு. மறுபடியும் அங்கங்கே நிறுத்தி தான் போனோம். எந்த இடத்த பார்த்தாலும் நிப்பாட்டி ஃபோட்டோ எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு.
என்னதான் இருந்தாலும் நம்ம மூணார்லேயே பிறந்து வளர்ந்து அங்கேயும் இந்த மாதிரி ஏரியாலாம் பார்த்துருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு புது விதமான ஒரு அனுபவம் தான். மூணார்லேயே நான் பிறந்து வளர்ந்துருந்தாலும் முக்கால்வாசி இடம் எனக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியாது. கூடலூர் இறங்கும் போதே சொல்லிட்டேன், ஃபோன் பண்ணி கேளுங்க, ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சுன்னா இப்படியே ரிட்டர்ன் போயிடலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் தான் அவர் சொன்னார் டைமிங் வந்து 11:30க்கு மேலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி கொஞ்சம் ரிலாக்ஸாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயாச்சு. மாப்பிள்ளை பொண்ணெல்லாம் பார்த்தாச்சு. வீட்டுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா காப்பி தோட்டம், டீ எஸ்டேட்லாம் இருந்துச்சு. போன உடனே யோபஸை நல்லா தூங்க வச்சுட்டு நாங்கள் வந்து மேலே ஏறுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா காப்பி மிளகு தோட்டம் தான் இருந்துச்சு. இது வரைக்கும் நான் வந்து மிளகு பார்த்துருக்கேன், காப்பியுமே பார்த்துருக்கேன். பட் இந்த பாக்கெல்லாம் வந்து இந்த டைம் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். காப்பி காயாக இருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே பழம் இருந்துச்சு. நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். மிளகுமே பார்த்திங்கன்னா காயாக தான் இருந்துச்சு. இது நல்லா வெயிலில் காஞ்சி அதுக்கப்புறம் தான் நிறம் மாறும். பட் ஊரில் இந்த மாதிரி தோட்டங்களில் ஏலக்காய் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே வந்து காப்பி தோட்டம் தான் அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. கார்காலம் அழைக்கும் போது ஒளிந்து கொள்ள நீ வேண்டும், தாவணி குடை பிடிப்பாயா. அதுக்கும் கொஞ்சம் மேலே போனதுக்கப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா பப்ளி மாஸ் மரம் இருந்துச்சு. நிறைய பப்ளி மாஸ் பறித்தோம். இதெல்லாம் வந்து ஒரு புது அனுபவம் தான் சொல்லுவேன். என் ஹஸ்பண்ட் வந்து அந்த மரத்தில் இருக்க எல்லா காயும் பறிச்சுட்டாங்க. பறிச்சதுக்கப்புறம் இதை வச்சு என்னடா பண்ணுறதுங்கிற மாதிரி இருந்துச்சு. வந்தவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பை கொடுத்து விட்டுட்டோம். யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த மண்ணில் ஃபுல்லாக விளையாடிட்டே தான் இருந்தான். ஊட்டியில் எவ்வளோ தூரம் குளிர்ச்சோ கூடலூர் வந்தோடனே சரியான வெயில், வேர்த்து ஒழுகுச்சு. ஃபேன் இல்லாமல் இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனால் அங்கே கேட்கும்போது சொன்னாங்க இப்படி தான் இருக்கும், ஆனால் நைட் எங்களுக்கு வந்து அவ்வளோவா தெரியாது, ரொம்ப குளிர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. ஒரு வழியாக அந்த பப்ளி மாஸ் காயெல்லாம் பறித்து கொண்டு வந்து உரித்து சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. எனக்கு யோஜித் சாப்பிடும்போதே எனக்கு பல்லு கூசுகிற மாதிரி இருந்துச்சு. யோஜித் வந்து அந்த பழத்தை ரொம்ப விரும்பி சாப்பிட்டு ஒரு ரியாக்ஷன் கொடுத்தான் பாருங்க. என்னால் தாங்கவே முடியல. ஏன்னா எனக்கு தெரியும் இந்த காய் வந்து ரொம்ப ரொம்ப புளிக்கும்னு. ஃபஸ்ட்டு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் எங்கள் ஊரில் அதிகமாக கிடைக்கும். அதுக்கப்புறம் அப்படியே சாப்பிட்ற இடத்துக்கு வந்தாச்சு. அப்போ தான் பொண்ணு மாப்பிள்ளையும் வீடியோ எடுக்கிறக்கே எனக்கு டைம் கிடச்சிச்சு. கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு நாங்களும் சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டோம். மத்தியானம் வந்த உடனே கிளம்பணும் அப்படின்னு நினச்சோம். அங்கே கதை பேசிக்கிட்டே இருந்ததில் நாங்கள் கிளம்பும் போது பார்த்திங்கன்னா மணி வந்து ஒரு 3:45 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ரிட்டன் வர்ற வழியில் அப்படியே கொஞ்சம் நேரம் வண்டியெலாம் நிறுத்திட்டு கொஞ்சம் இந்த தண்ணி இருந்த பக்கமாக நிறுத்தணும். எனக்கு வந்து அது பார்க்குறக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் அங்கேயே நின்று வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். யோஜித் வந்து இந்த வீடியோ எடுக்கும் போதெல்லாம் தூங்கிட்டான். சரி அவன் கார்லேயே தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவர் மட்டும்தான் இறங்கினோம். ஷாப்பிங் பார்த்திங்கன்னா ஊட்டி வரைக்கும் வந்துட்டு இந்த காய்கறி, வர்க்கி, டீ தூள், சாக்லேட்டு இதெல்லாம் வாங்காமல் போனால் நல்லா இருக்காது இல்லையா? அதனால் சரி அதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடுத்த ஸ்டாப்பிங்க்கு இறங்கிட்டோம். எப்பயுமே இந்த ஊட்டி வர்க்கிலாம் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்க இந்தியன் பேக்கரியில் தான் வாங்குவோம். இந்த டைம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு இந்த இடம் சொன்னாங்க, பிஸ்மின்னு சொல்லிட்டு இந்த கடை. ஆனால் உண்மையாகவே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அங்கே சாம்பிளுக்குமே கொடுத்தாங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்கன்னு. கொஞ்சம் சாக்லேட்டு, டீ தூள், அப்புறம் கொஞ்சம் வர்க்கி இதெல்லாம் வாங்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம். கொஞ்சம் காய்கறி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோட்லேயே கடை போட்டிருப்பாங்க. கொஞ்சம் ப்ரொக்கோலி, பீட்ரூட்டு, முள்ளங்கி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதை வாங்கணும்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஹஸ்பண்ட் 2-3 கடை காமிச்சாங்க. அப்புறமா வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு பக்கம் வண்டியை நிப்பாட்டிட்டு எனக்கு தேவையான காய்கறிகள்லாம் வாங்கிட்டோம். கிட்டத்தட்ட நாங்கள் குன்னூர்லேருந்து கீழே இறங்கும் போதே பார்த்திங்கன்னா மணி ஒரு 7:30க்கு மேலே இருக்கும். ரொம்ப ரொம்ப டைம் ஆகிடுச்சு. கொஞ்சம் நிறுத்திட்டு தான் வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். இந்த ட்ரிப் வந்து ரொம்ப 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 சூப்பராக முடிஞ்சிருச்சு. நீங்கள்லாம் ஊட்டி போனீங்க அப்படின்னா போயிட்டு உடனே வராமல் ஒரு 2 நாள் நல்லா தங்கிட்டு அந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தால் இந்த ஊட்டி ட்ரிப் வந்து இன்னுமே ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். பட் மறுநாள் யோஜித்துக்கு வந்து ஸ்கூல் அப்படிங்கிறதுனால நாங்கள் சீக்கிரமாக வந்துட்டோம். இதோடு நான் வீடியோவை முடிச்சுக்கிறேன். இன்னொரு லாங் வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.